அடுத்தவன் ஓக்கறத பாக்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? பான் வந்துட்டு இப்ப வந்தது இல்ல தெரியுமா? ஏன்ஷியன் டைம்ஸ்லயே அது இருந்திருக்கு. எது வாழ்க்கையில கம்பேக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேண்ட்டுக்குள்ள கை விட்டீங்க தம்பி. சூப்பர் தம்பி நீங்க. சோ இன்னைக்கு வீடியோல போனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் வருதுன்னு பார்க்க போறோம். ஓ மை காட், போனா டேய் ரொம்ப நடிக்காதடா. போனே ஒரு பார்க்காத மாதிரி பேசுவாரு. So this video is sponsored by லியோடாஸ். போன்னா என்ன லியோடாஸ்? ஒரு ஆணும் பெண்ணும் கலவையில் இருக்கும்போது எடுக்கப்பட்ட ஒரு காணொளி. ஆனா நான் ஆணும் மானும் தானே பாத்திருக்கேன். நம்ம வந்துட்டு எல்ஜிபிடி ப்ரோமோட் பண்ணக்கூடாது. தனியா ரூம்ல பாக்குறீங்களா, ரூமோட வச்சுக்கோங்களேன். போன் பாக்குறதுனால வந்து நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? எது டிக்டாக்ல பாதியை பார்த்துட்டு பாட்டு எங்கெல்லாம் கேட்காதீங்க. எல்லா வீடியோவுமே யூடியூப்ல தான் இருக்கு. சோ யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம அந்த பெல்லையும் சேர்த்து அமுக்குங்க. அப்பதான் நீங்க எங்க வீடியோவை முதல்ல வந்து பார்க்க முடியும். 3 நிமிஷம் வீடியோக்காக 45 நிமிஷம் செலவு பண்ணுவானுங்க. ஆனா அந்த 40 நிமிஷம் எதுக்கு செலவு பண்றாங்க? கடைசி இந்த 2 நிமிஷம் மட்டும் வர்றதுக்கு. Oh yes daddy. இந்த சிச்சுவேஷன்ல எல்லாருமே இருந்திருக்கோம். நம்ம பாத்துக்கிட்டு இருப்போம் படம், பட்டன் யாராச்சும் உள்ள வருவாங்க. அந்த டைம்ல நிஞ்சா பிட்டல் மாதிரி ஆகி எல்லா டேப்பையும் க்ளோஸ் பண்ணிட்டு போவந்துருமா. நானும் பிடிடியோ ஒரே ரூம்மேட் வேற. சோ அவர் அடிக்கடி வெளியாயிருவாரு ரூம் விட்டு. சோ அவர் வெளியாகும் போதெல்லாம் நான் வந்துட்டு உட்காந்து திடீர்னு பார்த்தா கதவு தட்டுவாரு. விட்டு படம் பாக்குறதுன்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்குன்னு ஸ்பெசிபிக்கான ஒரு ப்ரெஃபரன்ஸ் இருக்கும். இந்த வீடியோ தான் நம்ம பார்த்தா நம்மளுக்கு ஏறும் இறங்கும் அப்படின்னு. எப்படின்னா பிக்கியா இருப்பீங்க. உங்களுக்கு ஸ்டாண்டர்ட்னு ஒண்ணு இருக்கும். இது வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, இது வந்து நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஃபியூச்சர் வைஃப் கிட்ட ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட வந்து இத வந்து சொல்லுவோம். கல்யாணமே நடக்காது. விட்டு படம் பாக்கறதுனால உங்களுக்கு என்னதான் பெனிஃபிட் கிடைக்குது? உண்மையிலே டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் உங்களுக்குள்ள நீங்க ஒரு சிஇஓவா உணர்றீங்களா? சாப்பிட கூட சூஸ் பண்ண கஷ்டப்படுறேன் நானு. இதுல வந்துட்டு நான் பொறுமையா யோசிச்சு என்னால கரெக்டான ஒரு டிசிஷன் எடுக்க முடியுது. நம்ம வந்துட்டு சாப்பிட கூட மறந்துடுவோம். ஆனா விட்டு படம் பாக்குறதுக்கு மட்டும் மறக்க மாட்டோம். அதுக்கு பேர் தான் கன்சிஸ்டன்சி. எதெல்லாம் வந்து கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணல. பண்ணிருந்தா இப்படி ஆயிருக்க மாட்டேன். நீ இந்த மாதிரி விட்டு படம் பாக்குறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கை மட்டும் பெருசா இருக்கும், ஒரு கை சின்னதா இருக்கும். சோ அந்த விஷயத்துக்கு கன்சிஸ்டன்சி தேவை தானே. ஐ மீன் ஒரு கையில இருக்கிற மசில் மட்டும் பெருசா ஆக்குறது எவ்வளவு பெரிய விஷயம். டேய் பேராண்டிங்களா, கன்சிஸ்டன்சிய எதுலயோ பாச்சிருந்தா நீங்களா எப்பயோ எங்கேயோ வந்திருப்பீங்களா. இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, அதாவது சின்ன வயசுல ஸ்டார்டிங் அப்ப ஒரு படம் பார்த்திருப்போம். ஆனா அதோட தம்ப்நெயில் அட்லீஸ்ட் ஞாபகம் இருக்கும். இதனால என்ன ப்ரூஃப் ஆகுதுன்னா, சயின்டிபிக்கலி நம்மளுக்குள்ள ஒரு நல்ல மெமரி பவர் இருக்கு. துளசி வீடியோ பார்த்தவன்டா நீ. பேசிக்கலி வந்து இந்த பான் பாக்குறத வந்து நான் ஒரு டோபமைன் இன்ஜினியரிங்கா பாக்குறேன். அதாவது என்ன விஷயம் நம்ம பண்றோமோ இல்லையோ அந்த சீக்கிரமா வந்து ஒரு சாட்டிஸ்பிகேஷன் கொடுக்காது, அந்த சுகம் கிடைக்காது. சுகமா இருக்கா? ஆனா ஒரு பிட்டு படம் பாக்குறப்ப வந்து அப்படியே ஊத்தம் அல்ல அந்த டோபமைனை சொல்றேன். சுகமா இருக்கா? அதனால இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ரியல் பார்ட்னர் தேவைப்படாது. இதனால உங்களுக்கு என்னன்னா மிச்சம் உங்களுக்கு குடும்பம் கொட்டு படிச்சு குடும்பம் குட்டி எது என் பூல சிரிக்கிற சீக்கிரமா பணக்காரன் ஆகலாம். ஆனா என்ன நீங்க வந்து அதே டைம்ல செத்து போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மாஷா அல்லாஹ், கையே காலத்தை ஓட்டினான்டா அவன். போனால என்ன நடக்கும்னா மஸ்டர்பேட் பண்ண வைக்கும். மஸ்டர்பேட் பண்றது வந்துட்டு உடம்புக்கு நல்லது, ப்ரோஸ்டேட் கேன்சர் வராது. அதனால நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து அடுத்த வருஷம் 6ஆம் மாசம் வரைக்கும் அப்படி கை அடிச்சேன். சோ எனக்கு அடுத்த வருஷம் 6ஆம் மாசம் வரைக்கும் ப்ரோஸ்டேட் கேன்சர் வராது. பான் வந்துட்டு இப்ப வந்தது இல்ல தெரியுமா? ஏன்ஷியன் டைம்ஸ்லயே அது இருந்திருக்கு. அப்படி நீங்க பாருங்க, ஏன்ஷியன் டைம்லயே இருந்திருக்குன்னா ஏன் நம்மளோட ஹிந்து மதத்துல வந்து காமசூத்ரான்னு ஒரு புக் இருந்திருக்கு. அந்த புக்ல வந்து நிறைய பொசிஷன்ஸை வந்து சொல்லி கொடுத்திருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதாவது போன் வந்து அவசியம், கைப்பது அத்தியாவசியம் சொல்றீங்களா? அது ஏன் அப்ப இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நாலேஜ பரப்புறதுக்கு தான் இருந்திருக்கு. அந்த பேர் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்போ ஒருத்தர் இருந்தான், அந்த புக்கா எழுதினவன். அவன் பொண்டாட்டி வந்துட்டு காமத்துல சுத்துறான்னு சொல்லிட்டு காமசுத்ரான்னு அவர் புக்கு பேர் வச்சிட்டாரு. திஸ் இஸ் ஹவ் த நேம் கேம். நம்மளோட செக்ஷுவல் நாலேஜ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் காமசூத்ரான்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. அதே நாளடைவில வந்துட்டு விஷுவலா வந்துட்டு நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் அந்த பான் வந்துச்சு. அந்த காலத்துலாம் கல்யாணம் பண்ண போறீங்களா, இந்த சீரியை பாத்துட்டு வாங்க. அது கல்யாணம் பண்ண போறவங்களுக்கு இப்ப நீ 10 வயசு பையன் பாக்குறானா, அது என்ன கதை? டெக்னாலஜினாலதான் இப்ப எல்லாத்துக்கும் இப்ப அது ரொம்ப ஈஸியா எக்ஸஸ் பண்ற மாதிரி ஆச்சு. பயப்பிடிச்சிட்டான்.
எல்லாம் டெக்னாலஜி. இப்ப எப்படி நம்ம தமிழ் சினிமால வந்துட்டு ரஜினி தலலாம் வந்து தல அஜித்லாம் வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன் சொல்றோமோ, போன் இண்டஸ்ட்ரிக்குன்னு ஒரு தலை இருக்காரு. எங்க தலை மொட்டை தலை. நான் ஏன் இன்ஸ்பிரேஷன் சொல்றேன்னா, நீங்க பாருங்க போன் எடுக்கிறவன் எப்படி இருக்கான், போன் பாக்குறவன் எப்படி இருக்கான்னு பாருங்க. போன் அவன் நடிக்கிறவன் ப்ரோ வந்து ஜாக்கெட்டா இருப்பாரு, அப்படியே மஸ்குலரா பயங்கரமா இருப்பாரு. ஆனா போன் பாக்குறவன் பாருங்க. சொல்ல குட்டிங்களா, வீடியோ பாத்துட்டீங்க தானே, எவ்வளவு நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோல பேசுறோம்ல, இதெல்லாம் நீங்களும் வந்து பேசணும், உங்க கதையை என்னது ஷேர் பண்ணோம்னா கீழே லிங்க் இருக்கு. லிங்க்ல கூகுள் ஃபார்ம் இருக்கு, அது நீங்க தட்டிட்டு உள்ள எல்லாத்தையும் ஈஸி பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க, உங்களை கண்டிப்பா கூப்பிடுவோம். டோன்ட் வரி. ஓகே, பேசிக்கலி இந்த செக்மெண்ட் வந்து பாப்பேன் ஆனா அடிக்க மாட்டேன் அப்படின்றவங்களுக்கான செக்மெண்ட் இல்ல. அப்படிப்பட்ட ஆளா இருந்தா இதை நீங்க ஸ்கிப் பண்ணிருங்க. இப்ப இந்த பாத்துட்டு அடிக்கிறதுனால என்ன நடக்குது தெரியுமா? அது ஒரு கேரட் ஆக். அது வந்து ஒரு கான்பிடன்ஸ் மிகுந்த ஒரு மனிதனா இருந்து அப்படியே ஒரு கில்ட்டி ஃபீலிங் குள்ள கொண்டு போவோம். மாஸ்டர் படத்துல வர விஜயோட கேரக்டர் ஆக் மாதிரி. போட்டதுக்கு அப்புறம் அந்த நம்ம பார்த்த அந்த வீடியோவை திரும்ப பாருங்களேன். இதையா நான் பாத்துட்டு இருந்தேன், சி நான் போய் அவ்வை சண்முகியை பார்த்து அடிச்சிருக்கிறேன், சி நான் போய் அவ்வை சண்முகியை பார்த்து அடிச்சிருக்கிறேன், சி அப்படின்னு. என்னடா ஃபேண்டசி உனக்கு? சில பேர் வந்து வருத்த டைம்ல அதை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்குன்னே வீடியோ பார்ப்பாங்க. ஆனா அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் டிப்ரெஸ் மோட்டுக்கு போயிருவாங்க. வருங்கால பிரசிடென்ட், ஒலிம்பிக் மெடல் வின்னரு எல்லாத்தையும் சாப்பிடுச்சனே. அப்போ நீங்க விட்டு போறேன்னு வருத்தப்படுறியாடா? ஐயோ, என்னமோ உலகத்துல பெரிய தப்பு பண்ண மாதிரிதான். ரிலாக்ஸ் ப்ரோ, ரிலாக்ஸ். பாப்பேன் ஆனா அடிக்க மாட்டேன்னு சொல்றவங்களோட நீ எந்த தப்பும் பண்ண கிடையாது. இதுல பியூட்டி என்னன்னா, அவனுக்கே அவன் ஃபேக் ஹோப் கொடுத்துப்பான், அடிக்க வேணாம். போன் பாக்குறோம், அந்த பாக்குற இந்த விஷயத்த வந்துட்டு 4 செவருக்குள்ளதான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம செத்து போன தாத்தா பாட்டி எல்லாம் வந்து நம்ம ஆவியா பாத்துக்கிட்டு இருந்தாங்களா என்ன நினைக்கிறீங்க? வாழ்க்கையில கம்பேக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேண்ட்டுக்குள்ள கை விட்டீங்கல்ல தம்பி, சூப்பர் தம்பி நீங்க. அவங்க இறந்து போறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க எப்பயுமே நம்ம கூட தான் இருப்பாங்கன்னு. அவங்க கூட வச்சுக்கிட்டே கையடிப்பாங்க தெரியுமா? இதுல போஸ்ட் நட் கேரக்டர் இன்னொரு விஷயம் இருக்கு. ஒரு நாளைக்கு நான் பாத்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓகே இதோட நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு நமக்குள்ளேயே நம்ம ஒரு ஃபேக் ஹோப் கொடுத்து ஒரு சபதம் எடுத்துட்டு மறுநாள் அதே டைமிங்ல மறுபடியும் அதே பண்ணிட்டு ரிப்பீட்ல ஓடிக்கிட்டு இருக்கோம், ஒரு லூப் மாதிரி. வந்தா அடிச்சா ரிப்பீட், வந்தா அடிச்சா ரிப்பீட். ஏய் வவ்வால், உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம காலேஜ்ல செகண்ட் இயர் படிக்கிறப்ப ப்ராஜெக்ட் ஒண்ணு வாங்கி அதுல எல்லாம் ஒன்னா உட்காந்துட்டு போன் பார்த்தோமே, நினைவு இருக்கா? அதுவும் ஞாபகம் இருக்கு. பின்னாடி 2 பேர் ஒன்னா உட்காந்து ஏதோ பண்ணதும் ஞாபகம் இருக்கு. ப்ரோ இப்பதான் எனக்கு புரியுது, பள்ளி கத்தோல அப்படின்னு அது வந்துட்டு அதோட சவுண்ட் இல்ல, நம்ம பார்த்து அதே சேட் ஆகுது. எத்தனை தடவை அடிச்சுக்கிட்டு இருக்கான்? இல்ல அப்படி படிச்சிருக்காது, நான் கூட போடுறேன் ப்ரோ, நீங்க பாருங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஆரம்பத்துல நார்மல் போன் பார்த்தவன் இப்ப வந்துட்டு அவனுக்கு வேணும் வேணும்னு சொல்லிட்டு இப்ப ஏலியன் போன்லாம் பார்க்க ஆரம்பிச்சு. என்னைய சொல்ல போன் அடிக்ஷன்னால மத்த அடிக்ஷனை வந்துட்டு குறைக்க முடியும். அது ஒரு அடிக்ஷனை தடுக்கணும்னா இன்னொரு அடிக்ஷன் அந்த இடத்துக்கு வந்தாகணும். நல்ல அடிக்ஷனா வந்தா பரவாயில்ல, போன் அடிக்ஷன் வந்து ஸ்டில் வந்து உங்க மைண்ட் பக் பண்ணும், உங்க பிரெயினை வந்து மக்கன் பண்ணும். இவ்வளவு நேரம் வந்து லேப்டாப் பேசுன மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா உண்மையுமே சொல்றேன், நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு போன் பாக்குறீங்களோ அவளுக்கு எவ்வளவு உங்க மூளை வந்து ஃபெட்டிக் ஆகும். உங்களுக்கு வந்து ப்ரீ மேச்சுவர் எஜாகுலேஷன் இதெல்லாம் வந்து ஈஸியா நடக்கும். பேசிக்கலி என்ன சொல்ல வர்றாருன்னா, அளவு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. டவுட் ரொம்ப நாளா இருக்கு இல்லையோ. ஆக்சுவலி நான் கே இல்லன்னு சொல்றாங்க. ஆனா வீடியோல வந்து ஒரு ஆம்பளை நிர்வாணமா இருக்கிறத பார்த்துதான் அவங்க டர்ன் வராங்க இல்லையா? நீங்க டர்ன் வரேன்னு சொல்றீங்க வவ்வால். கக்கோல்டாக நான் கிளாரிஃபை பண்றேன், அடுத்தவன் பண்றதை பார்த்து நம்ம பிரெயினை வந்து இது பண்றோம். அதனாலதான் நான் லெஸ்பியன் போன் மட்டும் தான் பாக்குறது. என்ன நான் சொல்ல விரும்புறேன்னா, ஒரு நல்ல விந்தா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நிறைய அரவிந்துங்கள் இருக்கிற இடத்துல நான் ஒரு நல்ல விந்தா அரவிந்தன் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்தையும் டேக் பண்ணுங்க ப்ரோ. எல்லாம் அரவிந்த டேக் பண்ணிர போறாங்க. என்ன பண்ணனா ஐயா அரவிந்த் போன் பாக்குறத விட்டுட்டே இருக்கிற வேலையை பாரு. அதனாலதான் நீ சிங்கிளா இருக்க. உங்களோட ஃபேவரட் பான் ஸ்டார் யாரு?
அன்றும் இன்றும் என்றும் மியா கலிஃபா தான். நான் வந்து இந்த பான் வீடியோஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன். கே நான் வீடியோ வந்து தான் பாப்பான்.